அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசியை நான் 10வது ராசியாக பேசுகிறேன். அப்போது ஒரு 3 ராசிக்கு மட்டும்தான் நன்மையே சொல்லியிருக்கிறேன். அதாவது மிதுனம், கடகம், இவ்வளோதான். துலாம் 3 ராசிக்கு தான் நல்லது சொல்லியிருக்கிறேன். இது எல்லாமே கேர்ஃபுல் ராசிகளாக அமைந்து போச்சு, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ராசியாக போச்சு. அப்போது 10வது ராசியில் 7 பேருக்கு ரொம்ப கவனம் தேவைன்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் 10வது ராசியாக இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியாக இருங்கள். சார், நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, எவ்வளோ டேமேஜ் ஆகியிருக்கிறீங்க, எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் சிக்கல்லாம் நீங்கள் மாட்டியிருக்கிறீங்க என்பதெல்லாம் எனக்கு தெரியும். ஏன்னா மகர ராசி அன்பர்கள் கையில் இருந்த காசையெல்லாம் சின்ன சின்ன ஃபேமிலியாக இருக்கும், சின்ன சின்ன குடும்பங்கள், ஒரு 10,000 ரூபா கடனை தாங்காத குடும்பங்கள்லாம் கூட பல லட்சங்கள் கடனாக மாறி இருக்கும். நான் ஒரு மாப்பிள்ளை கார் கேட்டார்னு வாங்கி கொடுத்துருப்பேன், இல்லை பையன் கார் கேட்டார்னு வாங்கி கொடுத்துருப்பாங்க, இல்லை வீட்டுக்காரர் வந்து நான் கார் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், ட்ராவல்ஸ் ஆரம்பிக்க போகிறேன், அவர் ஒரு ஆட்டோ வாங்கியிருக்கலாம், இல்லை லோடு வேன் வாங்கியிருக்கலாம், இல்லை ஒரு லாரி வாங்கியிருக்கலாம், இல்லை ஒரு பஸ்ஸு வாங்கியிருக்கலாம். இந்த வண்டி வாகனங்களில் போட்டது எல்லாமே அவங்களுக்கு லாஸாக போச்சு. மகர ராசி, எனக்கு தெரிஞ்சே கூட ஒரு சிமெண்ட் லோடு ஓட்டக்கூடிய லாரிகள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அந்த தேங்காய் ஓட்டக்கூடிய லாரிங்க இருக்காங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட், இந்த டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸில் வண்டி வாகனத்தில் நிறைய கடன் சுமைகள், கடன் ஏமாற்றங்கள், ஆக்சிடெண்ட்டு, அதே போல் டிரைவர்ஸ் சரியாக அமையாமல் இருக்கிறது, லோடு சரியாக அமையாமல் இருக்கிறது, இப்படியா நிறைய இந்த டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸில் மகர ராசி என்பவர்கள் நிறையவே ஏமாந்துருக்கிறாங்க. அது நிறைய கடன் சுமைகள் ஆகி போச்சு. டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ன்னு இல்லைங்க, பொதுவாகவே நான் தொழில் தொடங்குறேன், ஏதோ ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க, சின்ன சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கையில் இருந்த காசையெல்லாம் காலி பண்ணிவிட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, இழந்தது எல்லாம் கவலை வேண்டாம். எதெல்லாம் ஒரு 5 பவுன் நகர்ந்து சாமி கொண்டு போய் அடகு வச்சுட்டேன், இது ஒரு சாதாரண ஒரு ஏழ்மையான ஃபேமிலி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இதுவே ஒரு கொஞ்சம் ஒரு மிடில் கிளாஸாக இருந்தால், சார் கையில் ஒரு 10 லட்ச ரூபா வச்சுருந்தேன் சார், அதை நான் போட்டுட்டேன் சாமி, எனக்கு இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஹைஃபையாக இருந்தாக்கா நான் ஒரு 2 கோடி ரூபாய் வச்சுருந்தேன் சார், இந்த இடம் வச்சுருந்தேன், இந்த இடத்த விற்று எடுத்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன், ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. கையில் வாங்கி போட்டேன், பக்கத்தில் வாங்கி போட்டேன், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்கி போட்டேன், இல்லை பேங்க்கில் லோன் வாங்கி போட்டேன். ஸோ எல்லோரும் ஒரு கதை சொல்லுவாங்க. அப்போ பலரும் மெயினாக இந்த பணங்காசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அது லாஸ் ஆகிட்டு இப்போ நான் வேலைக்கு போயிட்டு அந்த கடனை அடைக்கிறேன். குடும்ப பிரச்சனைகள், இதனால் குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனை, மனைவி பிரிஞ்சு போகிறது, அப்பா அம்மா பிரிஞ்சு போகிறது, அப்பா அம்மாவே அகெயின்ஸ்டாக மாறிடுறது, இல்லை பிள்ளைகளுக்கு அவங்களுக்குமான பிரச்சனைகள் ஏற்படுவது, இப்படியாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி என்பர்களே கடந்த காலங்கள் எல்லாம் கசப்பான காலங்களாக போயிருக்கும். இதனால் நிறைய ஒரு வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவுகள், சமுதாயத்தில் வெளியில் பேச முடியாத அளவுக்கு, வெளியில் சொல்லக்கூடாத வகையில் நிறைய மாற்றங்கள், இப்படிலாம் நிறைய டேமேஜஸ் ஏற்பட்டிருக்கும். இது எல்லாத்தையும் மறந்துடுங்க, கவலை வேண்டாம் மகர ராசி என்பர்களை. இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சூப்பராக உள்ளது. நிறைய மகர ராசி நண்பர்கள் எனக்கு கால் பண்ணி பேசுவதுண்டு. சினிமா துறையிலேருந்து நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. அதே போல் அரசு அதிகாரிகள், உயர் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும், ஹெச்ஆர்என்ஸில் நிறைய அதிகாரிகள் இருக்கிறாங்க, ஹெச்ஆர்என்ஸில் இருக்கிறாங்க, திருப்பதியில் ஒர்க் பண்ணக்கூடியவருங்க. இன்னும் சொல்லப்போனால் அரசு அதிகாரிகள், நம்ம பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டில், ஸோ நிறைய அரசு அதிகாரிகள் மகர ராசியில் சொல்ல வரேன், மகர ராசியில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களாம் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, சாமி நீங்கள் இந்த 7.5 சனி முடிஞ்சிடுத்துன்னு எங்களுக்கு சொல்கிறாங்க, பட் எனக்கு இன்னும் அந்த பெயின், அந்த இதெல்லாம் எங்களுக்கு போகவே இல்லை, இன்னும் அதே சுச்சுவேஷனில் தான் இருக்கிறேன், இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. எப்போது திருக்கணிதப்படி 2025 ஜனவரி 17ஆம் தேதியே மகர ராசிக்கு முடிஞ்சு போயிடுதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னும் எனக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்த மாதிரியே தெரியல, நான் இன்னும் அதே சேம் கஷ்டத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு நிறைய மகர ராசி நண்பர்கள், அரசு அதிகாரிகள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், அரசியல் நண்பர்கள் நிறைய என்கிட்ட சொல்வது உண்டு. அப்போ குழப்பமே வேண்டாம், நான் அவங்களுக்கு சொல்கிறது தான், ஜி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த மார்ச் 6ஆம் தேதி வந்து போயிடுச்சுன்னு சொன்னாக்கா, இந்த சனிப்பெயர்ச்சி நடந்ததுன்னா கம்ப்ளீட்டாக இந்த குழப்பமே வேணாம்,
மார்ச் 7ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு விடுதலை. எந்த குழப்பமும் என்ன, திருக்கணிதம் இப்படி நடந்துருச்சு, வாக்கியப்படி நடக்கலை, இந்த கன்ஃபியூஷன்ஸ் தானே. எந்த திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு நடந்துருத்துனாக்கா வேர்ல்டு வைடு உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும், நீங்கள் என்னை தொடர்பு கொண்டாலும் தொடர்பு கொள்ளலைன்னு சொன்னாலும் உங்களுக்கு நல்லதே நடக்கும். கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே. அப்போ கம்ப்ளீட்டாக 100% இல்லை 1000 டைம்ஸ் பெட்டராக மகர ராசி அன்பர்களே உங்களுக்கெல்லாம் புதிய வாழ்க்கை ஆரம்பம், புதிய பிறப்பு, இனிமே தான் பிறந்து வளர்ந்து உழுந்து எழுந்து வரக்கூடிய ஒரு நல்ல நேரம் ஆரம்பம். இதுக்கு என்ன சாட்சி, இதை நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கும் கூட நான் ஒரு ஆதாரம் சொல்கிறேன். இந்த ஜூன் மாதம் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு உங்கள் ராசியை பார்க்க போகிறார். குரு பார்த்தால் எப்பேற்பட்ட பாவம், உயிர் போனவனுக்கு கூட போன உயிர் திரும்பி வந்து எழுந்து நடந்துருவான். அப்பேற்பட்ட புண்ணிய பார்வை குருவுடைய பார்வை. அப்போ குரு வேற ஜூன் மாதத்துலேருந்து உங்களை பார்க்க போகிறாரு. ஸோ நான் எந்த அளவுக்கு அதை ப்ரொடிக்ட் பண்ணி ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் சொல்கிறேன் மகர ராசி அன்பர்களே. ஏன்னா எவ்வளவோ அரசியல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நண்பர்கள், தலைவர்கள் இருக்கிறாங்க, மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, மேயர் இருக்கிறாங்க மகர ராசியில். அதே போல் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பண்ணக்கூடியவங்க, பெரிய பிஸ்னஸ் மல்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. அப்போது மகர ராசி அன்பர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் கலைந்து புதிய வாழ்க்கை ஆரம்பம் 100% நன்மை நடக்கப் போகுது. அதனால தான் மகர ராசி என்பர்களே உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, இந்த மார்ச் 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு ஒரு மாபெரும் சனிப்பெயர்ச்சி பரிகார யாகம் நடைபெறுகிறது. நிச்சயமாக இந்த சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் உங்களுடைய கம்பெனி, இப்போ சாமி நிறைய பேர் அன்பர்கள் சொல்வது உண்டு, சாமி எங்கள் கம்பெனி நேமில் பண்ணி கொடுங்க, எங்கள் கடைகள் நேமில் பண்ணுங்கள், பிஸ்னஸ் நேமில் பண்ணுங்கள், அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸ் பேரில் பண்ணி கொடுங்க, குழந்தை படிக்கணும், குழந்தை நல்லபடியாக படிக்கணும், நல்லபடியாக கல்யாணம் ஆகணும், நல்ல மாப்பிள்ளை வரணும், பசங்க பேரில் பண்ணி கொடுங்க. மனைவிக்காக, கணவனுக்காக, ஹெல்த் இஷ்யூஸு, ஹெல்த்துக்காக பண்ணுங்கள், அப்பா அம்மா பேரில் பண்ணுங்கள். ஸோ இந்த மார்ச் 6ஆம் தேதி மகர ராசி அன்பர்களுக்காக ஒரு பரிகார யாகம் நடைபெறுகிறது. மெட்ராஸில், சென்னையில் தான் வச்சு நடக்குது. அது இதில் நீங்கள் பங்கு பெற வேண்டும். உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு ஒரு கால் பண்ணி உங்களுடைய நேமை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதற்கான கட்டணத்தை செலுத்தி. அப்போ நிச்சயமாக மகர ராசி அன்பர்களே, நீங்கள் நினைக்கக்கூடியது, நீங்கள் என்னெல்லாம் மனசில் நீங்கள் என்னெல்லாம் ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு க்ரியேஷன்ஸ் வச்சுருக்கீங்களோ, மனசில் நீங்கள் எப்படிலாம் வாழணும் அப்படின்னு கற்பனை செய்து வச்சுருக்கீங்களோ, உங்கள் கற்பனைகள் எல்லாம், உங்கள் கனவுகள் எல்லாம் வாழ்க்கையாக, நிதர்சனமான வாழ்க்கையாக மாறக்கூடிய அற்புதமான தருணம் இந்த சனிப்பெயர்ச்சி. கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே. அப்போ நிச்சயமாக இந்த சனிப்பெயர்ச்சியால் கடைசியாக நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, திருமண பாக்கியங்கள். மெயினாக இந்த 7.5 சனி ஆரம்பிச்சுடுத்துன்னா, 7.5 சனியில் வீடு கட்டலாமா, 7.5 சனியில் இடம் வாங்கலாமா, கடன் வாங்கலாமா, அல்லது திருமணம் செய்யலாமா, இதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். குழந்தை பிறக்குமா, இதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். நிச்சயமாக கடன் சுமைகள் அமைவது சிறப்பு. நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரிதான், உங்கள் ராசிக்கு ஓகே. பட் இது இல்லாமல் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் 7.5 சனியில் ஒரு சிறு கடன் இருப்பது சிறப்பு. அதுவும் சுபிக்ஷமான கடனாக, ஒரு வீடு வாங்குகிறேன், ஒரு நிலம் வாங்குகிறேன், ஒரு ஃப்ளாட் வாங்குகிறேன், அந்த மாதிரி ஒரு இஎம்ஐ போட்டுக்கிறது சிறப்பு. வண்டி வாகனத்தில் காசு போடக்கூடாது. சனி பகவானுக்கு அது பிடிக்காது. லக்ஸரி லைஃப் கூடாது அவருக்கு, புரியுதுங்களா? அதனால் வண்டி வாகனத்தில் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதே போல் ஆர்கிடெக்டு, ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு வாட்டி உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து ஒரு அட்வைஸ் வாங்கிக்கோங்க ப்ளீஸ். ஒரு 50,000 சிறு முதலீடு சொல்கிறேன் நான். ஒரு 50,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறத உங்களுக்கு நஷ்டம் தானே அது. அது ஒரு 2,000 கொடுத்து ஒரு கன்சல்டிங் வச்சுக்கோங்க, 48,000 உங்களுக்கு லாபம். அப்போது ஒரு பிஸ்னஸ் மட்டும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் நிச்சயமாக ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கிறது, உங்கள் பணம் வீண் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கொள்வது சிறப்பு. ஆனால் அடிப்படை தேவைகளை நிச்சயமாக கடன் வாங்கி ஒரு கல்யாணம் பண்ணுறது, ஒரு காது குத்து வைக்கிறது, மொட்டை அடிக்கிறது,
குலதெய்வத்துக்கு வழிபாடு செய்வது, இதெல்லாம் நீங்கள் ஒரு சின்ன கடன், சிறு கடன் வாங்கி செய்வீர்களே, அப்பா அம்மாவுக்கு 60 பண்ணுவது, 70 பண்ணுவது, இதுக்கெல்லாம் நீங்கள் கடன் வாங்கினா சனி ஒத்துப்பார். லக்ஸரி லைஃபுக்கு அவர் ஒத்துக்க மாட்டார். வண்டி வாங்குறேன், வாகனங்கள் வாங்குறேன், பெரிய முதலீடுகள் செய்கிறேன், ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன், இதுக்கெல்லாம் அவர் ஒத்துக்க மாட்டார். இதுதான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது 7.5 சனியில். இதுக்குத்தான் உங்களுக்கு குரு தேவை, வழிகாட்டுவதற்கு ஒரு குரு தேவை. அதே போல் அன்பர்களே, திருமண யோகங்கள் கைகூடும். முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணங்கள், இன்னும் சொல்லப்போனால் காதல் திருமணங்கள், ஏமாற்றங்கள், காதலில் வரக்கூடிய மறைமுகமான ஏமாற்றங்கள், வெளியில் தெரியாமல் இருக்கிறது, அந்த மாதிரி ஏமாற்றங்கள்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். கணவன் மனைவி காதலர்கள் பிரிந்த உறவுகள், ரொம்ப நாளாக பழகிக்கிட்டு இருக்கீங்க, அதில் ஒரு கேப் வந்து போச்சு, திடீர்னு பழகாதன்ட்டாங்க, வேணான்ட்டாங்க, வராதன்ட்டாங்க. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு தடைகள், மனசில் ரொம்ப வலி, ஒரு பெயின் இருக்குமே. ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணுற சாமி, நான் வேணான்னு தான் சொன்னேன், அவராக தான் பழகினார், இப்போ கடைசியில் வேணான்ட்டாரு. இந்த மாதிரியெல்லாம் அந்த பழக்க வழக்கங்கள், பிரிவுகள் இருக்குமே. ஆனால் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போலத்தான் குழந்தை பாக்கியம். நீங்கள் சரியான முறையில் கரெக்டான ஒரு ஜோதிடரை அணுகிய ஒரு நல்ல குருவை நீங்கள் தேர்ந்தெடுத்து, அம்பாளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக இந்த 7.5 சனியில் குழந்தை பாக்கியம் உண்டு. அதான் உங்களுக்கு நல்ல குரு அமைவார்களே. ஆனால் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகம் முக்கியம். இந்த 7 ஜனங்கள்லாம் கூட ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வந்துடுறாங்க. கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க தான் எங்கேயாவது போயிட்டு ஏமாந்துடுறாங்க. அப்போ நிச்சயமாக 7.5 சனியில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சனி பகவான் இதெல்லாம் கர்மா இருந்தால் தான் அந்த நடக்கும், அது பாக்கியம் கிடைக்கும். அப்போ குழந்தை பாக்கியம் உண்டு, திருமண யோகங்கள் உண்டு, நன்மைகள் பல நடக்கும். மீண்டும் ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், நடைபெறுகிற இந்த மார்ச் 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு மிகப்பெரிய சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. இதுக்கு உங்களுடைய பெயர்களையும், உங்கள் கம்பெனி நேமாக இருக்கலாம், கடைகளாக இருக்கலாம், நிறுவனங்களாக இருக்கலாம், தொழில் நிறுவனங்களாக, கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு, ஃபேமிலி ரிலேட்டடாக உங்கள் கஷ்ட நஷ்டங்கள் விலகுவதற்கு இந்த சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். சங்கல்பத்தில் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான கட்டணத்தை செலுத்தி கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஜெய் வராகி.